இன்றைக்கி முளைக்கீரை எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். முளைக்கீரையை முதல்ல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு, குப்பையெல்லாம் இல்லாமல் இருக்கான்னு க்ளீன் பண்ணி பார்த்துட்டு, நல்லா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணுங்கிறதுல, ஏன்னா மசிஞ்சிரும் இது. பிளெண்டர் வச்சோ இல்லை மத்தோ கரண்டியோ வச்சோ மசிச்சா ஈஸியாக மசிஞ்சிரும். அதனால கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் தண்டையும் போடணும். முளைக்கீரையில் தண்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, வேரை மட்டும்தான் எடுக்கணும். நல்ல தண்டையும் சேர்த்து கட் பண்ணி போட்டுருங்க, ஈஸியாக மசிஞ்சிடும். எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எந்த கீரையாக இருந்தாலும் ரொம்ப க்ளீனாக பண்ணணும். அதை அலசணும், வெறும்னா அலம்பக்கூடாது. சில பேர் இந்த ஜல்லடையில் வச்சு அலசிடுவாங்க, ஆனால் அதில் நிறைய மண் இருக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா க்ளீன் அலசி எடுக்கணும். பார்த்திங்கன்னா அடியில் மண் தங்கி இருக்கும் கண்டிப்பாக. அதனால ஒரு தடவைக்கு 3 தடவை நல்லா க்ளீன் பண்ணணும். இந்த பாருங்கள் மண் இருக்குதா, அது மாதிரி இல்லாமல் பார்த்துட்டு அந்த பாத்திரத்தையும் அலம்பிட்டு இந்த மாதிரி 3 தடவை அலம்பணும். 3 தடவை அலம்பி அதுக்கப்புறம் அந்த கீரையை எடுத்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ கீரையை சமைக்கிறதுக்கு முதல்ல கடாயை அடுப்பில் வைங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு தாளிக்கணும். சில பேர் வேண்டாம், வெறும்னா உப்பு லேசாக ஆஃப் உப்பு போட்டு அப்படியே வேக வச்சு கூட முளைக்கீரையை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கு தாளிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது முளைக்கீரைக்கு. அதனால சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டு, நல்லெண்ணெய் சும்மா பேருக்கு 1 ஸ்பூன் விடுங்க. விட்டு கடுகு தாளிச்சிட்டு, கடுகு எப்போவுமே வெடித்ததுக்கப்புறம் தான் பருப்பு போடணும். அதனால் கடுகை முதல்ல தாளிங்க. போட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகை போடுங்க. கடுகு வெடிச்சிடுச்சான்னு பாருங்கள். ஃபுல்லாக வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுங்க. போட்டு கொஞ்சம் மிளகா வத்தல் போடலாம். ஆனால் நான் மிளகா வத்தல் போடலை, வெறும் பெருங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டு நல்ல, ஏன்னா வேணும்னா பெப்பர் போட்டுப்பேன் நான், உடம்புக்கு நல்லதுன்னு. கொஞ்சம் தாளிச்சிட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு தண்ணியை விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கீரையை போடுங்க. போட்டு மூடிடுங்க. உப்பு போடக்கூடாது. இப்போ கீரைக்கு மட்டும் எப்போயும் உப்பு போடக்கூடாது. ஏன்னா உப்பு போட்டால் முதல்ல கீரை சுண்டி போயிடும். இந்த அளவுக்கு நிறையா கீரை இருக்குல்ல பாருங்கள், கடைசியில் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பாதி கூட இருக்காது, அந்த மாதிரி ஆகிடும். அப்போ தான் உப்பு போடணும். ஏன்னா இவ்வளோ குவான்டிட்டிக்கு நம்ம உப்பு போட்டோம்னா ரொம்ப சாப்பிடவே முடியாமல் கரிச்சு போயிடும். அதனால எப்போவுமே கீரையை மட்டும் கடைசியில் தான் உப்பு போடணும். போட்டிங்கனாக்க தான் இருக்கும், அந்த பச்சையும் மாறாமல் இருக்கும். இப்போ மூடி வச்சுருங்க, வேகட்டும் நல்லா. இப்போ அதில் ஜீரகம் போடுறேன். அது தாளிக்கும் போதே ஜீரகம் போட்டிருக்கணும், பட் மறந்துட்டேன். அதனால இப்போ தாளிக்கிறேன். தாளித்து மூடி வச்சுருங்க. நல்லா மூடி பெருங்காயமும் போட்டு மூடி வச்சுருங்க. எல்லாத்துலேயும் ஜீரகம் போடுங்க கண்டிப்பாக. எவ்வளோக்குள்ள ஜீரகம் நம்ம உடம்புல சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லது. இதில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட்டோன்னா கடைசியில் தண்ணியெலாம் வேண்டாம், வெறும்னா கிரைண்ட் பண்ணி அதில் கொஞ்சம் இஞ்சியும் போட்டுக்கிறேன். ஏன்னா காரம் போடலையில் மிளகாவத்தில், அதுக்காக இஞ்சி, கொஞ்சோண்டு ஜீரகம், அப்புறம் பச்சை மிளகா போட்டு பெருங்காயமும் போட்டு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நல்ல மிக்சியில் நல்ல கொரன்னு அரைச்சா போதும். ரொம்ப தண்ணி விட்டு சிக்காக இருக்கணும், கூட்டு கிடையாது. அதனால் இறக்குற டயத்துக்கு தான் இதை போட போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சா போதும். சும்மா ஒரு 2 சுற்றினா போதும், திப்பி திப்பியாக இருக்கும். அதை போட்டுட்டு இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் இதை கரண்டினால் கூட மசிக்கலாம். சில பேர் மத்தால் மசிப்பாங்க. ஆனால் நான் பிளெண்டர் இருக்கிறதுனால ஈஸியாக அதை வச்சு மசிச்சிருவேன். பிளெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக மிக்சியில் அடிக்கிற மாதிரி அடிச்சிடக்கூடாது. அப்புறம் அது கூழாட்டம் ஆகிடும், சாப்பிட முடியாது, தொகையல் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் அரைகுறையாக அரைச்சா போதும் பிளெண்டரில் போட்டு. இந்த பாருங்கள், பிளெண்டர் போட்டு ஒரு லேசாக ஒரு இந்த ரொம்ப சக்கையாக இல்லாமல் ஒரு இதாகிறதுக்காக நான் இதுக்கு மாவும் கரைச்சி விட மாட்டேன். அதுவே தண்ணி சுண்டுற வரைக்கும் வச்சுட்டு, முடிஞ்ச வரைக்கும் இந்த கீரையை சத்தாவே தான் சாப்பிடணும். அதனால அது அப்படியே வச்சுருப்பேன். தேங்காய் ஜீரகம்லாம் போட்டாக்க கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எதுவுமே வேணாம், அந்த முளைக்கீரைக்கு மட்டும் வெறும் ஆஃப் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வாசனை எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போவே அப்படியே அந்த கீரை ஸ்மெல் அப்படியே நாக்கில் எச்ச ஊறுது, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி விட்டுருக்கிறத இதில் தூக்கி போடணும். நல்லா மசிஞ்சிடுச்சா? இப்போ பாருங்கள், இப்போ தான் உப்பு சேர்க்குறேன். உப்பு ஏன்னா பாதி ஆயிடுச்சு பாருங்கள். முன்னாடி ஃபுல் கடாயும் இருந்துச்சு, இப்போ பாதி ஆயிடுச்சு. இதுலேயுமே பாதி உப்பு போட்டால் போதும் நீங்கள். ஏன்னா இதுக்கு வேணும்னா அதுக்கப்புறம் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்போ பொதுவாகவே சமையலில் ஆஃப் உப்பு போடுங்க, அதுதான் நல்லது, உடம்புக்கு நல்லது, பிபிலாம் வராமல் இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காவை போடணும், தேங்காய் ஜீரகத்தை போட்டு இப்போ பெரட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்கள், நல்ல வாசனை தூக்குது, செமையாக இருக்குது டேஸ்ட்டு. இப்போ
அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடிட வேண்டியதுதான். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கீரை எப்படி இருந்ததுன்னு சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.